தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. அவனிலே இறைவனுக்காய் அர்ப்பணம் செய்தவர் பேறு பெற்றோர் எனும் அருட்சான்று பகர்ந்திடவே அன்பர்களே ஒன்று கூடிடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் ஆண்டவருடைய ஆசிரை கேட்போம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அனைத்தும் அவரிடமிருந்தே வருகின்றன, அனைத்தும் அவருக்காகவே வாழுகின்றன. அவருடைய வாழ்வில் நாங்களும் ஒன்றை கலந்து வாழ, அவரோடு வாழ வரம் கேட்டு திருப்பலியில் நாங்கள் பங்கு கொள்வோம். முக்கியமாக இன்றைய நாளில் அன்னையான் திருச்சபையோடு இணைந்து புனித டொமினிக்குடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இவருடைய அருளை கேட்டு மண்டாலும் இவருடைய ஆசிரால் எங்கள் வாழ்வை வளப்படுத்த இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளும். முக்கியமாக இணைய வழியூடாக மற்றும் தொலைக்காட்சியினூடாக பங்கு கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசிரை ஆண்டவர் தாமை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடும். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கணும் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டுக்கள் கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய மர் நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித டொமினிக் தம் பெரு பலன்களால் படிப்பினைகளாலும் உமது திரு அவைக்கு உதவி செய்வாராக. உமது உண்மையை நிலைநாட்டுவதில் மிகச்சிறந்த போதகராக விளங்கிய அவர் எங்களுக்காக உம்மிடம் கனிவுடன் பரிந்து பேசுவாராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 32 முதல் 40 நிறைவு பெற. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர்,
வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன்னே நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானினின்று வந்த அவர்தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார். தமது மாபெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காணச் செய்தார். அந்நெருப்பினின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டார். எனவே அவரே முன்னின்று தமது பேராற்றலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன்னின்று துரத்தவும் உங்களை அவர்களது நாட்டிற்கு இட்டு சென்று இன்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாகவும் தரவே கூட்டி வந்தார். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள். அவரை தவிர வேறு எவரும் இலர் என்று இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்துக்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 77 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். 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 முற்காலத்தில் நீ செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் அனைத்தும் பற்றி தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். கடவுளே, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார்? அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்களினங்களிடையே உமது ஆற்றலை விளங்கச் செய்தவரும் நீரே. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். யாக்கோபு யோசேப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டு கொண்டீர். மோசே, ஆரோன் ஆகியோரை கொண்டு உம் மக்களை மந்தேன அழைத்து சென்றீர். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 திருவசனங்கள் 24 தொடங்கி 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மை அழித்துக் கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களிடம் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்காக முன் சாக மாட்டார் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் டொமினிக்கன் சபையின் ஸ்தாபகர் புனித டொமினிக்குடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இவர் மிகவும் அழகான புத்தகங்களை வடிவமைத்திருப்பதோடு இவர் மக்களுக்கு முக்கியமாக இறைவனுடைய சொல்லை மக்கள் மத்தியில் பரப்ப மிகவும் உழைத்தவராக இருக்கின்றார் திருச்சபையிலே. எனவே இந்த புனிதருடைய வாழ்வில் நாங்கள் இன்றைய நாளிலே அவரூடாக நாங்கள் திருச்சபை பெற்ற அனைத்து நலனுக்காக நன்றி கூறுவோம். அவரூடாக நாங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான ஆசீர்வாதங்களால் கேட்டு நாங்கள் இன்றைய நாளில் மன்றாடுவோம். இன்றைய நாளில் வாசகங்கள், எங்களுக்கு தரப்படும் வாசகங்கள், முக்கியமாக நற்செய்தியை நாங்கள் பார்த்தால், இயேசு தம் சீடரை பார்த்து கூறுவது, சீடர்கள் அவரை பின்பற்றுவர்களாக இருக்கின்றார்கள். சீடர்கள் என்பவர்கள் எல்லோரும், நாங்கள் எல்லோரும் சீடர்களாக இருக்கின்றோம். அது குருக்களாக இருக்கலாம், பொதுநிலையினராக இருக்கலாம், எல்லோரும் சீடர்கள். ஆனால் இதுக்கு அவர் ஒரு நிபந்தனைகளை வைக்கின்றார். சீடர்களாக இருக்க வேண்டியவர்களுக்கான நிபந்தனை. இன்று அந்த நிபந்தனைகளை எடுத்து காட்டுகின்ற வாசகத்தை நாங்கள் பார்த்தால், இயேசுவை பின்பற்ற விரும்புவதற்கு இருக்க வேண்டிய நிபந்தனைகள் என்ன? அவர்கள் தன்னலம் துறந்திருக்க வேண்டும், முதலாவது. இரண்டாவது, தம் சிலுவையை தூக்கி கொண்டு போகணும். இயேசுடைய சிலுவையை அவர்கள் தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதோடு சேர்ந்து முக்கியமாக அவரை பின்பற்ற வேண்டும் என்றும் சொல்லுகின்றார். இந்த 3 முக்கியமான விஷயங்களை எங்களுக்கு இந்த வாசகத்தில் எடுத்து காட்டுகின்றார் அன்பார்ந்தவர்களே. அதாவது அவரை பின்பற்ற விரும்பினால் தன்னலம் துறக்க வேண்டும். அதாவது என்னையே நான் துறக்க வேண்டும். என்னுடைய இருக்கிற கெட்ட விஷயங்களாக இருக்கலாம், எனக்கு ஆசையான விஷயங்களாக இருக்கலாம், என்னுடைய வாழ்வில் இருக்கிற நிறைய விடயங்களை நான் துறந்தவனாக இருக்கணும். அதாவது கட்டி கொண்டு இந்த உலகத்திலே, நேற்றைய வாசகத்தை நாங்கள் பார்த்த ஞாயிற்றுக்கிழமை வாசகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் முக்கியமாக சொல்லப்படுகின்றது, வாழ்க்கையிலே மனிதருடைய வாழ்க்கை என்பது முக்கியப்படுகின்றது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மனிதன் தன்னையே முக்கியப்படுத்தி கொள்கின்றான் என்றால் கடவுளிடம் இடம் இல்லை. அது பணக்காரன் ஆக இருந்தாலும் அந்த பணக்கார மனிதன் தனக்கே எல்லாத்தையும் சேர்த்து கொள்கின்றான். ஆனால் கடவுளிடம் செல்வம் சேர்ப்ப இல்லாதவனாக இருந்தால் அவனுக்கு இடமே இல்லை. அதுமாய்த்தான் தன்னலம் துறந்திருக்க வேண்டும். எனக்காக நான் வாழாமல் மற்றவர்களுக்காக நான் வாழ வேண்டும். இது ஒரு அழகான முதலாவது நிபந்தனையாக இயேசு வைக்கின்றார். அடுத்தது சிலுவையை தூக்கி கொண்டு போக வேண்டும். சிலுவை என்று சொல்லும்போது என்னுடைய சிலுவை அல்ல, இயேசுடைய சிலுவையை காட்டுகிறார். தம் சிலுவையை, அதாவது அந்த சிலுவையில் இருக்கிற விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். என்ன மாதிரி விடயங்கள் இருக்கின்றது? முக்கியமாக அது சுமையாக இருக்கும், நிறைய கஷ்டங்களாக இருக்கும். வாழ்க்கையை துன்பகலமாக இருந்தாலும் அதை தூக்கி கொண்டு போகிற மாதிரியான சிலுவை, அதில் நிறைய பிரச்சனை அடங்கி இருக்கின்றது. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அந்த சிலுவைக்குள்ளால் நாங்கள் போக வேணும். சிலுவை என்பது துக்கம், கஷ்டம், துன்பங்கள் நிறைந்தது. ஆனால் ஆண்டவர் என்னோடு பயணிப்பார். அந்த சிலுவையை தூக்கி கொண்டு போவது. அடுத்தது அவரை பின்பற்றணும். அதோடு அவருடைய வாழ்க்கையை பின்பற்ற, அவருடைய சொல்லை, அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ இயேசு, அதை பின்பற்றி வாழுவது தான்
உண்மையான சீடத்துவம் என்று எங்களுக்கு காட்டுகிறார். இந்த 3 விடயங்களை அழகாக எடுத்துக்காட்டு: தன்னலம் துறப்பது, சிலுவையை தூக்கி கொண்டு போவது, அவரை பின்பற்றுவது. இதில் இன்றைய வாசகத்தில் இன்னும் ஒன்றை எடுத்து காட்டுகின்றார். என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்ளுகிற இவரும் வாழ்வடைவர் என்று சொல்கிறார். தன்னுடைய வாழ்வை பொருட்டு, அதாவது அவருடைய பெயருக்காக நாங்கள் முழுமையாக நிற்பது. கடவுளுக்கு இப்போ அவரை மறுதளிக்க கேட்பார்கள், இல்லாட்டி கடவுளே தேவையில்லை. அவருக்காக நிற்பவர்கள் தன்னுடைய வாழ்வையும் அழிச்சு போட போகிறார்கள். அதுக்கு முதல்ல போய் நின்றா சில விடயங்கள் நடந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்பு ஜப்பான் நாட்டில் கிறிஸ்துவை மறுதளிக்க சொன்னார்கள். கிறிஸ்துவுடைய படத்தை முன்வைத்து அது மேல் துப்பச் சொன்னார்கள், அதுக்கு மேலே நடக்க சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், இதை நீ செய்தால் நீ உன்னை காப்பாற்றி போடுவோம், இல்லாட்டி நீ சாவை தழுவிக்கொள்ள தேவையில்லை, உனக்கு இதுதான் நாங்கள் தருவது, நீ மறுதளித்தால் உனக்கு வாழ்வு இருக்கின்றது. எனவே அவர்கள் சொன்னால் நாங்கள் செய்ய மாட்டோம். அப்படி சொன்ன அனைவரும் வாளால் மடிந்தார், பல துன்பங்களை அனுபவித்தார்கள், அவர்கள் வாழ்வையை அழித்து கொண்டார்கள். இது என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் தொடக்க கால திருச்சபையை பார்க்கலாம். அங்கேயும் துன்பங்கள் நிறைந்ததாக இருந்த இயேசுவுக்காக பல்லாயிரக்கணக்கான பேர் உயிரை கொடுத்தார்கள், பயப்படவில்லை. இது என்ன மாதிரியான ஒரு வாழ்வு என்று நாங்கள் பார்த்தால் அவர்களுக்கு வாழ்வு கிடைத்தது என்று இன்றைய வாசகங்களுக்கு இழந்து, என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். ஆனால் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்புவர் அதை இழந்து விடுவர் என்றும் சொல்லுகின்றார். எனக்கு இயேசுவுக்காக ஐயோ என்னோட வாழ்வு முக்கியம், எனக்கு அவனை யார் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அப்படியானவருக்கு வாழ்வு கிடைக்காது. இன்றைய இந்த வாசகங்களை அழகான வார்த்தைகளாக எங்களுக்கு தரப்படும். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று கேட்கப்படுகின்றது. அவர் தம் வாழ்வுக்கீடாக எதை கொடுப்பார்? இந்த உலகத்தையே நாங்கள் எனக்கு உள்ள எடுத்தாலும், எத்தனை தான் கோடிக்கணக்கில் உழைத்தாலும், தமக்கு கடவுள் இல்லாட்டால், தமக்குள்ள ஆண்டவர் இல்லாவிட்டால், அங்கே ஆண்டவருடைய பிரசனம் இல்லாவிட்டால் அதில் இருக்க பயன் என்ன? என்னோட வாழ்க்கை முடிஞ்சு விடும். இந்த உலகத்தில் முடிவு என்பது இருக்கின்றது. இறப்பு இருப்பவனுக்கு முடிவு, பிறப்பு இறப்பு என்பது மிக முக்கியமானது, எங்களோட வாழ்வில் இருக்கின்றது. எனவே அதை ஜேசு காட்டுகின்ற நாங்கள் அர்த்தத்தோடு வாழ வேண்டும். இந்த உலகத்தில் அர்த்தம் கொடுப்பவர்களுக்கு தான் இந்த வாழ்க்கை. அதோடு சேர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அடிப்படையாக முக்கியமாக பார்ப்பது அன்பார்ந்தவர்களே, மற்றவனுக்காக வாழுவது. நாங்கள் பார்த்தால் இங்கே இருக்கிற நிறைய விடயங்களை நாங்கள் அவதானித்தால் இங்கே மீன் குமிழ்கள் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அதோடு இங்கு இந்த ஃபேன்கள் நாங்கள் பயன்படுத்துகிறோம், இங்கே இருக்கிற மெழுகுதிரிகளை பயன்படுத்தும். இதெல்லாம் தனக்காக வாழவில்லை, பிறருக்காக ஒளியை கொடுத்து கொண்டிருக்கின்றது, பிறருக்காகவே வாழுகின்றது. எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் மற்றவர்களுக்காக வாழும்போது தான் அது அர்த்தமான வாழ்க்கையாக வாழப்படுகின்றது. இயேசு எடுத்து காட்டுகிறார். எனவே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழுகின்றேன். இந்த உலகம் எனக்கு சொந்தமல்ல. இதை எவ்வளவுதான் நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள முயற்சித்தாலும் இந்த உலகத்தில் எனக்கு வாழ்வும் இல்லை என்று தான் இயேசு சொல்லுகின்றார். எனக்கு மறு உலகம்தான் நிலையான வாழ்வு, முழுமையான வாழ்வு. எனவே அதை சிந்தித்தவர்களாக வாழ நாங்கள் இன்றைய நாள் அழைக்கப்படுகின்றோம். எனவே அந்த ஆண்டவரிடம் மன்றாடும் நானும் புரிந்து கொண்டு உம்மை பின்பற்ற தன்னலம் துறந்து உமது சிலுவையை தூக்கி கொண்டு உம்மை பின்பற்ற எனக்கும் வரம் தாரும் ஆண்டவரே என்று நாங்கள் இத்திருப்பலியினூடாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அன்பின் தெய்வமே இறைவா, திருச்சபையை வழிநடத்துகின்ற எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரையும் உம்பாதம் தருகின்றோம். இவர்கள் அனைவரும் உம்மகன் இயேசுவின் பாதையிலிருந்து விலகாமல் தொடர்ந்து பயணிப்பதற்கு தேவையான உமது ஆற்றலை அவர்களுக்கு அளித்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தெய்வமே இறைவா, எமது நாட்டை ஆளுகின்ற தலைவர்களை உம்பாதம் தருகின்றோம். அவர்கள் தங்களது பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றவும் உண்மைத்தன்மையுடன்
இருந்து நேர்மையாக தமது பணிப்பொறுப்புகளை தொடர்ந்து ஆற்ற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளே இறைவா, உமது சாயலாக நீர் எமக்கு அளித்த எமது பெற்றோர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் என்றும் அவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கும் பிள்ளைகளாக மாற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மொழிந்த தந்தையே இறைவா, இந்த திருப்பலியை தொலைக்காட்சி மூலமும் இணையதளங்கள் மூலமும் பார்வையிட்டு கொண்டிருக்கும் அனைத்து மக்களையும் உம் பாதத்தில் தருகின்றோம். அவர்களது எதிர்பார்ப்புகளை நீரே நிறைவேற்றி வைத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வல்லலை இறைவா, உம்மை தேடுவோருக்கு வாழ்வு கொடுப்பவர் நீரே. உம்மை அன்றி வாழும் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அர்த்தம் சேர்ப்பவர் நீரே. ஆண்டவரே, இந்த நேரம் இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரும். ஆண்டவரே, தொலைக்காட்சியூடாகவும் இணைய வழியூடாகவும் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் ஆசீர்வதியும். நீர் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்க்கவும் முடியாது. ஆண்டவரே, நீர் அர்த்தம் கொடுப்பவர், வாழ்க்கையே வாழ கற்றுத்தருபவர். இன்று நாங்கள் புனித டொமினிக்குடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அவரோடாக நாங்கள் பார்த்து மன்றாடும் எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்களை நீரே விருப்பப்படி எங்களுக்கு நிறைவேற்றிடும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கப்படும் வேண்டுதல்களையும் புனித டொமினிக்கின் பரிந்துரையால் கனிவுடன் கேட்டருளும். இப்பலியின் பேராளற்றலால் இறை நம்பிக்கைக்காக போராடுவோரை உமது அருட்காவலால் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு
உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புனித ஆற்றல் மிற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பெருந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து அது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை புலந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்தலும் எங்கள் திருத்தந்தை 14வது லியோ, எங்கள் ஆயர் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நிரோக்கிடத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவா, அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், புனித டொமினிக், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்:
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே நீர் வருமுழும். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார்.
அதனால் அவர் அவருக்கு வேளா வேளை படியளப்பார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித டொமினிக்கின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் விருந்துண்ட விண்ணக அருளடையாளத்தில் ஆற்றலை உமது திரு அவை முழுமையாக இறைப்பற்றுடன் உணர்வதாக. அவரது போதனையால் திரு அவை வளமையுற்றது போல அவரது பரிந்துரையால் உதவி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கவலைகள் மறைந்து விடும். வாடாலில்லியும் வாழ்த்தி பாடி தூய்மைதான் அவள் தோற்றம் என்று தேடாமானிடர் யாருளர் தரணி பாடார் அவளேற்றம். பாடார் அவளேற்றம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டல்லும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன்.